ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களால் விருச்சிகராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது நடக்க இருக்கு. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது இருக்கும். அந்த இடைவெளியில் தான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு அந்த கிரகம் பயிற்சி ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா வழக்கமும் கூட. இந்த கிரகங்களுடைய நிலைகளில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் 12 ராசிகளுக்குமே அது வந்து தாக்கத்தை கொடுக்கும். இதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அசுப பலன்களானது கிடைக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அற்புதமான ஒரு ஆளுமை கொண்ட கிரகம். இந்த கிரகத்தின் மூலமாக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடியது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்களும் செய்யலாம், உங்களுக்கு தானாகவும் நடக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு தோல்விகளை கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்ருக்கு பார்த்தியா, அந்த பயத்தை தான் இந்த செவ்வாய் அப்படியே பொக்கி கொடுக்க போகிறாரு. பயம் போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு தைரியம் கிடைச்சிடும். வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தி ஆகிடும். தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், நிறைய சங்கடங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு வேளை ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் கூட ஏதாவது உங்களை சுற்றி ஆபத்துக்கள் வந்துடும். அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஈஸியாக எதையும் எடுத்துக்க வேண்டாம். அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்களோடலாம் பழக்கம் வச்சுக்காதீங்க. அயலாறு, கூடா நட்பு, மேலதிகாரிகள், அரசு துறை, அரசியல்வாதிகள், இளம் வயதை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு யூகங்கள் தான். ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸாக்டாக வந்து சொல்லிட முடியாது. உங்கள் ராசியில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன மாதிரியான கிரக நிலைகள் வந்து இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வச்சு தான் வந்து சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு வந்து எப்படியாப்பட்ட வண்டி கொடுத்தா கூட நான் ஓட்டிடுவேன், அவ்வளோ வேகமாக போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதாவது நீங்கள் அடக்கி வாசிக்க வேண்டிய நேரம். வாகனத்தில் போகிறீங்க அப்படின்றப்ப தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து போகணும். ட்ராவலிங் டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வண்டி ஓட்டும் போது கவனச்சிதறல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குன்றது தெரியும். ஆபத்துக்கள் இருக்குது. விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடியது சின்னதாக பெருசாக அப்படின்றதெல்லாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் அதிகமாக வண்டி எடுத்துகிட்டு ஓட்டாதீங்க. அதுலேயும் குறிப்பாக தனியாக ஓட்டாதீங்க. நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க, ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது யாருமே வந்து சொல்ல முடியாது. அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த டைமில் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க. தொலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதுதான் நல்லது. அதே மாதிரி இரவு நேரத்தில் இந்த மாதிரி வெளியில் போகிறது, யாரும் சேராத நட்போடலாம் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்கிறது, சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய செயல்கள்லாம் ஈடுபடுறது, இப்படிலாம் வந்து நடக்கும். நல்லா பார்த்து கவனமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படி ஒரு வேளை என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்களும் மாட்டிப்பீங்க.
ஸோ பார்த்து கவனமாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு நல்லதா நடந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? நண்பர்கள் அப்படின்றவங்க எல்லா நேரங்கள்லையும் நமக்கு வந்து நல்லது மட்டுமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இந்த டைம் முழுக்க உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. ஸோ அந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அதை வந்து நம்ம நடக்க முடியாமல் தடுத்துக்கலாம். ஸோ பெருசாக நடக்க வேண்டியதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும். அது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அதில் எந்தெந்த நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. குரு தனியாக இல்லாமல் சுக்கிரனோடு இருக்கிறாரு. கூடவே இப்போ புதன் வேற வக்ரமாக போகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே அகைன்ஸ்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இடங்கள் இப்போ எங்கேயும் போகணும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இல்லை எங்கேயாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட நேரத்துக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் யாரை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களோ அவங்கள பார்க்க முடியாமல் கூட போகலாம். சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது அவங்களால பார்க்க முடியாமல் போகும். இல்லை வெளியில் எங்கேயும் ட்ராவலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியாது. நிறைய தடைகள் வந்துடும் அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களே கவனக்குறைவால் நிறைய பண இழப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு பணத்தாலையும் இழப்புகள் இருக்குது, பயணத்தாலையும் இழப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்றதை முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உஷாராக இருந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் நீங்கள் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான எண்ணம் யாருக்கும் இருக்குது, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லேண்ட் எங்கேயாவது வாங்கி போடணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் டாக்குமெண்ட்டை தான் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்கள் கவனமாக இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை மாற்றிடுவாங்க. ஸோ நிறைய விஷயத்த வந்து நம்ப வைக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயம் அவங்க கூடவே இருப்பாங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் செக் பண்ணுறதுனால தான் அதில் இருக்கக்கூடிய தப்பு வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அடுத்தவங்க நிலத்தை கூட மாற்றி எழுதிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பணம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அஷ்டமத்தில் சூரியன் அமர்ந்திருக்கார் அப்படின்றதுனால உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி முக்கியமோ அதை விட ஒரு படி முக்கியமானதுன்னா ஆரோக்கியம்தான். ஏன்னா நாம் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தோம்னா தான் நம்மளால் அடுத்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்து வேகமாக செய்ய முடியும். ஒரு மனுஷனுக்கு எது வந்து மிக சிறந்த சொத்து அப்படின்னா நோயற்ற வாழ்வு தான். அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் ஒத்துழைக்க வச்சுக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. ஸோ சரியாக சாப்பிட்றது, சரியாக தூங்குறது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டும் ஓகேவாயிடாது. நம்ம என்ன சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால்சியம் குறைபாட்டால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து சரியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்து பாதிப்புகள் எல்லாம் வரலாம். அதனால் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. நம்ம வந்து விளையாட்டு போல் செய்கிறது தான் வந்து ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ குருவும் சுக்கிரனும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு சிலரில் விருச்சிக ராசிக்காரங்களில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேர் வந்து கிடைக்கும், நல்ல வரவு இருக்குது, புதிய விஷயங்கள் நிறைய நடக்கும், நல்ல மதிப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா தொலை தூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி நினைக்காத விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அது நடக்கும். நீங்கள் இந்த விஷயம்லாம் நடந்துடும், பார்க்கலாம், நம்மளால் முடியும், பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுதான் உங்களால் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகும். ஸோ இந்த டைமில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலையோ நீங்கள் போய் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெருமாள், தாயார், அனுமன் இதெல்லாத்தையும் வழிபாடுகள் செய்யலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை 7க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா
சந்தோஷ ரீதியாக ஒரு 85% உங்களுக்கு நல்லாவே இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்ல. பொருளாதார ரீதியாகவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, 80%க்கு மேலே நல்லா தான் இருக்குது. ஸோ நிறைய நன்மைகள் வந்து நடக்கக்கூடிய நேரம் தான். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வேறு சமசப்தம பார்வையால் உங்களுடைய வீட்டை வந்து தானாகவே பார்த்துக்கிறாரு. அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு புதன் சுக்கிரன் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு மகான்களை தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுடைய ஆசிகள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக ஆன்மீக வழிபாட்டில் மனம் உங்களுக்கு இப்போ அதிகமாக ஈடுபாடு கொடுக்கும். ஸோ நிறைய கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு மலை மாறி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட இனி பனி மாதிரி விலகி போயிடும். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு எது கிடைக்கலையோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போய் அதில் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் எது இருந்ததுன்னா ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்ப பெரியவங்களுடைய ஆசிகள் இப்போ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் எதுவும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து செய்யலாம். வருமானம் வந்து பெருக ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பம் வெளிவட்டாரங்களில் பார்த்திங்கன்னா மரியாதை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கடன் தொல்லை, சகோதரர்கள்ட்ட பிரச்சனை, அரசு வழி சிக்கல் இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது எல்லாமே வந்து விலகிடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. விரும்பின இடத்துக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும், விரும்பின இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான முயற்சிகளில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. ஸோ அதனால் கல்வி பயிலக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க. நீண்ட நாளாக நீங்கள் என்ன கனவுகள் வந்து கண்டுட்ருக்கீங்களோ அந்த கனவுகள் எல்லாமே இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும். விருச்சிகராசி நேயர்கள் ஆல்ரெடி என்ன பரிகாரங்கள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இருந்தாலுமே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்காரகனுக்குரிய கடவுளான முருகப்பெருமானை நீங்கள் பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். பௌர்ணமியில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யும் பொழுது எண்ணிலடங்காத நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.